கண்ணோடு ஒளி பொருந்தி வழிகாட்டவாவா, என் மூச்சும் எனக்கில்லை உனக்காக தேவா, விரைவாய் வருவாய் அழகாய், விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா குமரா. அழகின் தமிழ் மொழிக்குள் உங்களை வரவேற்கின்றேன். சில பேர் முருகனை அழகுன்னு வர்ணிப்பாங்க, சில பேர் அறிவுன்னு கொண்டாடுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அறிவு ஆனந்த தாண்டவம் ஆடுறனால்தான் அவர் அழகாக தெரிவாருன்னு தோணுது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக சஷ்டி விரதத்தை கொண்டாடணும் இல்லையா? பல நாடுகள், பல மொழி, பல மதங்கள் தாண்டியும் இந்த சஷ்டி விரதத்தை நம்ம கொண்டாடிட்டு தான் இருக்கோம். சரம் அப்படின்னா சுவாசம், மூச்சு அப்படின்னு பொருள். சரத்தை வசப்படுத்தினால மட்டும் இல்லை, வனப்படுத்தினால, சரத்தை வனப்படுத்தினால சரவணன்னு நம்ம போற்ற இந்த சஷ்டி நாதனை 1000 ஆண்டுகள் கடந்தாலும் நம்ம எல்லாரோட உள்ளத்திலும் ஒரு இளைஞனா, ஒரு குழந்தையா நம்ம பாவிக்கக்கூடிய இந்த முருகன் கிட்ட இறைவா அப்படின்னு நம்ம பல கோரிக்கைகளை, பல பிரார்த்தனைகளை வைக்கிறோம். அப்போ அந்த முருகனும் நம்ம கிட்ட பக்தனேன்னு சொல்லி சில அற்புதமான குணாதிசயங்களை எதிர்பார்ப்பார் இல்லையா? அதை உணர்த்துற இந்த திருச்செந்தூர் மண்ணிலேயே நிகழ்ந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்க்கலாமா? ஒரு காலத்துல சிவக்கொழுந்து செட்டியார் அப்படின்ற ஒருத்தர், மிகப்பெரிய சிவபக்தர், அவரு வாழ்ந்து வந்தாரு. உளுந்து வியாபாரம் செய்யற அவரு சில நாட்கள் நான் வெளியூர் போயிட்டு வரேன்னு சொல்லி நாட்டு மக்கள் கிட்ட அதை பார்த்துக்க சொல்லி பல உளுந்து மூட்டைகளை கொடுத்துட்டு போறாரு. ரொம்ப வருடங்கள் கடந்தும் செட்டியார் வரவே இல்லை. அந்த உளுந்து கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி பேசுகிறாங்க. இந்த உளுந்து கெட்டு போகாமல் இருக்க இதை நம்ம விற்று பணமாக்கி செட்டியார் வந்ததும் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பப்பப்பா, அந்த காலத்தில் எவ்வளோ நேர்மை! இந்த காலத்தில் மட்டும் யாராவது அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா உளுந்து இல்லை, அந்த பை கூட மிஞ்சாதில்ல. சரி, நேர்மைக்கு வரலாம், இல்லை 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 கதைக்கு வரலாம். அந்த மக்கள் மூட்டையை பிரித்து பார்த்ததும் அவங்க அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ள பொன், பொருள், வைரம், வைடூரியம், நவரத்தினங்களும் நிறைந்திருந்தது. அப்போது அவங்களோட நேர்மையை இன்னும் உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு செயல் செஞ்சாங்க. செட்டியார் சதா காலமும் யாரோட நாமத்தை உச்சரித்தாரோ அந்த சிவனுக்கு ஒரு பிரம்மாண்ட ஆலயத்தை எழுப்ப முடிவெடுத்தாங்க. அந்த பக்தி நேர்மையின் சின்னமா அந்த ஆலயம் பிரம்மாண்டமா கட்டப்பட்டது, குடமுழுக்கும் நடைபெற்றது. இன்னைக்கும் அந்த நேர்மையோட பரிசாதான் சிவகொழுந்தீஸ்வரர் ஆலயம் கம்பீரமா எழுந்து நிக்குது. திருச்செந்தூர் முருகனும் உலகையே தன் பக்கம் கவர்ந்திழுக்கிறாரு. நம்ம எல்லாரும் 6 நாள் சஷ்டி விரதத்துல தொடங்கி இன்னைக்கு சூரசம்ஹாரத்தோட நிறைவு செஞ்சிருக்கோம். இந்த உலகத்துல ஒரு மனிதன் சக மனிதர்களை ஏமாத்தி பிழைக்கிறதும் நேர்மையில்லாம வாழ்றதும் சகஜ நிலையா மாறிடுச்சு. அந்த சகஜ நிலையை சம்ஹாரம் செய்ய வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட முக்கியமான கடமை. நித்தம் நித்தம் நல்ல குணங்களை மலரச் செய்வோம்.